நான் நீட் நிக்குது. என்ன இப்படி பார்க்காதீங்கயா, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பெருசு. நீஃப்லி மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற படம் மாடர்ன் கொடை விழா. மாடர்ன் கொடை விழா. இது சேர்த்து சொல்கிறப்ப ஏதோ மாடர்னாக ஒரு கொடை விழா நடக்குதுன்னு நினச்சிடக்கூடாது. மாடசாமி, சுடல மாடசாமின்னு ஊர் பக்கம் சொல்லுவாங்கல்ல, அந்த சாமிக்கான கொடை விழா தான். கதை பார்த்தீங்கன்னா ஒரு குதிரையில் வருவார் நம்ம ஐயனார், மாடசாமி, சுடல மாடசாமிலாம் குதிரையில் கருப்பேன் சாமி, அதே தான், அந்த சாமி தான். கதை வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு நேட்டிவிட்டி படம். உண்மையாக எல்லாருமே முக்கால்வாசி பேர் இதில் புதுமுகங்கள் தான், ஒன்று ரெண்டு பேர் தான் நமக்கு தெரிஞ்சவங்க. ஆனால் வந்து இந்த படத்தை வந்து ஒரு வித்தியாசமாக முயற்சி. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ மாதிரியே இருக்க மாட்டார், அந்த கிராமத்து ஆசாமியாகவே இருப்பார். திருநெல்வேலி பக்கம்தான் கதை. யதார்த்தமாக இங்கே வந்து மெட்ராஸில் வந்து ஒரு அண்ணாச்சிக்கிட்ட திருநெல்வேலியிலேருந்து ஓடி வர முக்கால்வாசி பேர் இந்த பழைய எறும்பு கடையில் வேலை பார்க்காம இருக்க மாட்டாங்க. மளிகை கடை, 2 கடை தான். பழைய எறும்பு கடையில் வேலை பார்க்குறாரு. அண்ணாச்சிட்டு லீவு கேட்குறாரு, ஊருக்கு போயிட்டு வர அண்ணாச்சி, ஊருக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்ட்டு. ஊர்லேருந்து ஒருத்தர் சித்தப்பு ஒருத்தர் வராரு இவருக்கு. அவர் கொஞ்சம் மாற்றுத்திறனாலே வந்து, என்னடா உன் ஆத்தா சாவை கிடக்குது, நீ வந்து பார்த்தா தான் அது உசுர விடுமா அப்படின்னு வந்து கூப்பிட்டு போகிறாரு. அங்கே போனால் ஆத்தா குத்துக்கல்லாட்டம் உட்காந்துருக்குது. ஆத்தான்னா பாட்டி, அம்மா இல்லை பாட்டி. அம்மாவும் அப்பாவும் இருக்கிறாங்க. அம்மா யாருன்னா நம்ம நடிகை உங்களுக்கு தெரியும், ஸ்ரீபிரியாவோ ஸ்ரீதேவியோ அம்மா கேரக்டரில் அவங்க ஸ்ரீபிரியா. அப்பா வேறு யாரும் இல்லை, நம்ம சூப்பர் குட் சுப்பிரமணியம். இவங்க 2 பேரும் ஊரில். இவர் போய் இறங்கணுன்னா பாட்டியை பார்க்குறாரு. பாட்டியை வாப்பா ராசான்னு, என்ன நீ இன்னமும் காயில் கிடக்கிற, முடியாமல் இருக்குது, நான் வந்து தண்ணி ஊற்றுனா பால் ஊற்றுனா முடிஞ்சு போய்டும்னாப்புல, உன்னை வர்றதுக்காக நான் போட்ட திட்டம்டா பேராண்டிங்கிற ரேஞ்சில் நம்ம சொல்கிறது போகிறாரு. பார்த்தா ஊரில் வந்து திருவிழா இல்லை, அங்கே தான் இவங்க நம்ம அது அந்த கதையை ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. நம்ம ஆட்கள் கூட சில பேர் புரிஞ்சிக்காமல் கேள்வி கேட்டுட்டு இருந்தாங்க. இந்த படம் முடிஞ்சோடனே திருநெல்வேலி பக்கம் இந்த நாகர்கோயில், தூத்துக்குடி இந்த ஏரியாலாம் என்னென்னா சொந்த பந்தத்திலேயே கிறிஸ்டினும் இருப்பாங்க, அவங்கள மாறி இருப்பாங்க. இங்கே என்னடானா சூப்பர் குட் சுப்பிரமணியம் குடிச்சு குடல் வந்து போய் உயிரை விடுற ரேஞ்சில் கிறிஸ்டினாக மாறிடுவார். ஏன்னா ஒரு உதவி சர்ச்சிலேருந்து கிடச்சிருக்கும், ஹாஸ்பிட்டல் உதவி, பண உதவியெல்லாம். ஸோ மாறினோன்னா பொண்டாட்டியும் மாறிடுவாங்க. இப்போ புள்ள வந்தவன் வந்து பாட்டியோட ஆசை ரொம்ப நாளாக சுடல மாட சாமிக்கு 7 வருஷமாக இது அதான் திருவிழா எடுக்கலை, அந்த கொடை விழாவை எடுத்தாகணும் அப்படின்னு. ஆனால் இவங்க அப்பா அந்த வயிற்றுக்கு முடியாமல் கிடந்தார்ல, அப்போ சொந்த நிலம் அதில் தான் இவங்க சாமி இருக்கும். சொல்லமாட சாமிங்கிறது நம்ம ஊர் மாதிரி இந்த கோயில் கட்டி கிடையாது, மண்ணிலேயே பிடிச்சி வச்சுருக்குறாங்க. களிமண்ணெல்லாம் குழைச்சி அது மேலே துணி. கிராமத்தில் காவல் தெய்வங்கள் தானே இதெல்லாம். இப்போது அவங்க நிலத்திலேயே இருக்கும். இப்போ இந்த தெய்வத்தை வந்து வழிபடணும், ஆனால் அதை ஒரு பணக்காரன்ட்ட அடகு வச்சுருப்பாங்க. அவன் என்னடானா ஏதோ ஒரு பிளானில் எல்லா நிலத்தையும் வளைக்கிறவன் 2 லட்ச ரூபாய்க்கு வச்ச நிலத்துக்கு 3 லட்சம் கொடுத்தா வாங்கிலான்னு வருவான். 5 லட்சம் கொடுக்கவும் ஹீரோ ரெடி ஆவார். ஆனால் 30 லட்சம் கொடுவோம் நிலத்தை தரம்பாப்புல அந்த வில்லை. இப்போ சொல்லமான சாமி ஏதோ ஒரு புத்தி காட்டு கொடுப்பான் அவனுக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறப்போ, இப்போ ஏற்கனவே இவங்க குடும்பத்து மேலே சித்தப்பாங்களுக்கெல்லாம் வருத்தம். இந்த மாற்றுத்திறனாளி சித்தப்பா வந்தார், அவர் இல்லாமல் இன்னொரு சித்தப்பா இருக்கார். அவர் வந்து அண்ணனால தான் அப்படி ஆச்சு, உங்களால் நாங்கள்லாம் இது கும்பிடும் இல்லை, அதுக்கு தான் மூத்தவன் பேர்னு அவன் பேரில் எழுதி வச்சிங்க, அவரும் கர்த்தரை கும்பிட போயிட்டாரு அப்படின்னு ஒருத்தர். இவங்கெல்லாம் இந்துவாக இருப்பாங்க. ஸோ இந்த கான்வர்சேஷனில் என்ன ஆகுனா, அப்பாவுக்கு கிடைச்ச அந்த பேரை வந்து மாற்றணும்னு நினச்சி பையன் ஒரு பக்கம், பாட்டியோட ஆசை கொடை விழாவை நடத்தணுங்கிறது, இப்படி எல்லாம் சேர்ந்துக்கும். இப்போ வில்லன்ட்டேருந்து அந்த நிலத்தை மீட்டாங்களா, என்ன எப்படி மீட்டாங்க, என்ன வெட்டு குத்து எது நடந்ததா, என்ன இதுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இருக்குது. அந்த சுடலமட சாமி முன்னாடி திருவிழா நடந்தப்போ ஒரு திருநங்கையை போட்டு தள்ளியிருப்பாங்க. அதில் யார் கைங்கரியம், அதுக்கு ஹீரோவுக்கும் என்ன சம்பந்தம், இந்த திருவிழாவுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம், எல்லாத்தையும் கோத்து வாங்கி ரொம்ப அழகாக ஒரு கிராமத்து திருவிழாவுக்கு போயிட்டு. இப்போ உங்கள் ஊரில் திருவிழா நடக்கும்ல, கங்கையம்மன் திருவிழா மாதிரி, குடியாத்தம் கங்கையம்மன் திருவிழா மாதிரி அங்கே இந்த கொடை விழா ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. அழகாக பண்ணியிருக்காங்க. என்ன இந்த படத்தை வந்து தெய்வா ப்ரொடக்ஷன் தான் தயாரிச்சிருக்குது. கோகுல் கௌதம் அவர் தான் கதையின் நாயகர். கதாநாயகர்னு அவர் நான் சொல்ல மாட்டேன், கதை நான் நல்லா வாங்குதவங்க இருக்கார்.
ஆனால் வந்து அந்த கிராமத்து மனிதராக இருக்கிறாரு. ஷர்மிஷா அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்குங்க. அந்த பொண்ணு கதை என்னென்னா, பால் வீட்டுக்கு வீடு ஊற்றுது. அந்த பொண்ணு சின்ன வயசில் இவரோட படித்தது, வாயாடி. வரலாம் இவரை நினச்சி தட்டி கழிச்சிட்டு இருக்கு. இவர் 5-6 வருஷமா ஊர் பக்கமே போகல. கொடை விழா நடந்ததே, ஒரு திருமண விழாவும் நடந்ததாங்கிறது கிளைமாக்ஸ். டாக்டர் சூரிய நாராயண அவரும் இருக்கிறார் படத்தில். அப்புறம் சூப்பர் குட் சுப்பிரமணியம். நான் தான் சொன்னேன்ல, இந்த கர்த்தரே காப்பாற்றுப்பாரு. எதுக்கு சொல்லமாடம் திருவிழா எடுக்கிறதுக்கு கர்த்தர்கிட்ட வெட்டிட்டு இருப்பாரு. இது பெரிய காமெடி. அது இல்லாமல் உனக்கு ஞானஸ்தானம் செஞ்சிடலான் இருக்கோன்னு கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம இந்துல காது குத்துவாங்க தெரியுமா, சடங்குக்காக. அந்த மாதிரி இவனை கூப்பிடுவாரு. அப்பா என்ன நடக்குதுன்னே புரியாமல் பேசாமல் இருப்பான் அப்படின்பாப்புல இவர். அந்த ஸ்ரீபிரியா அந்த அம்மா, நீங்கள் நிறைய படத்தில் அம்மா கேரக்டர் பார்த்துருப்பீங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. பால்ராஜ் மாரியப்பன், சிவவேலன், ரஷ்மிதா அந்த ஃப்ரெண்டு கேரக்டராக வரா. இந்த ஷர்மிஷாவுக்கு காதலுக்கு ஐடியா கொடுக்குற ஒரு தோழி. இவங்கெல்லாம் இருக்காங்க. இந்த படத்தை வந்து ஒரு கப்பல் கேப்டன், நம்ம கேப்டன் மாதிரி, கேப்டன் பிரபாரன் கேப்டன் இல்லை, இவர் கப்பலில் கேப்டனாக இருந்தவர். அவர் தான் சிவபிரகாசம் உதயசூரியன், அவர் தான் தயாரிச்சிருக்கிறார். அவர் இந்த மாதிரி ஊரை விட்டு போய் பல கொடை விழாக்களை, அவருக்கு அந்த ஃபீலிங் இருந்திருக்கும்ல, கொடை விழானோன்னு அதை பண்ணியிருப்பாருன்னு தோணுது எனக்கு. இந்த படத்தை வந்து இரா தங்கப்பாண்டி டெபியூ ஃபிலிமாக முதல் படமாக தங்கப்பாண்டி அவர் தான் வந்து எழுதி கதை திரைக்கதை எல்லாம் எழுதி இயக்கியிருக்கிறாரு. சின்ராஜ் ராம் அவரோட கேமரா அந்த கிராமத்துக்கு திருவிழாவை லைட்டு வெளிச்சத்துலேயும் இதுலேயும் அழகாக பண்ணியிருக்கிறாங்க, நல்லா இருக்குது. விபின் ஆரோட மியூசிக், உண்மையாக விபின் ஆரோட மியூசிக்கில் நெல்லை என்ற சொல்லைன்னு ஒரு பாட்டு, அப்புறம் இன்னும் 2-3 மம்பட்டி நுனின்னு ஒரு பாட்டு, நேரமோன்னு ஒரு பாட்டு, இதெல்லாம் நல்லா இருக்குது, நல்லாவே பண்ணியிருக்கிறாங்க. இந்த இது இல்லாமல் ஸ்டண்டு மாஸ் மோகனோட சண்டையை ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும், நல்லா இருக்குது, பிரமாதமாக. அந்த யதார்த்தமாக கிராமத்தில் டம்மு சண்டை போடுவாங்க. அந்த மாதிரி அது மாதிரி இவரை வெட்டுறதுக்கு வராங்க, ஓடுறாரு 5-6 பேர். அந்த வில்லன் இருக்காப்புல, அந்த வில்லனாக நடிச்சிருக்கிறவர் தான் அந்த சூரிய நாராயணன். நல்ல கேரக்டருங்க. ஞானமுத்துன்னு ஒரு கேரக்டரு, ஆள் சோப்பா இந்த ஆள் பண்ணுவானா அப்படிலாம் அப்படின்ற லெவலில் இருக்காப்புல. அவன் பொண்டாட்டி பொண்ணுக்கு பேச்சு வராது, சொல்ல மாட்டா சாமியை பேச்சு வர வச்சுதான் இல்லையா, அந்த ஒரு இது வச்சுருக்கிறாங்க. நெய்வேலி பாரதிகுமார் தான் இந்த படத்துக்கு வந்து வசனம். இந்த படத்தை வந்து ரவீந்திரன் அவர் தான் வந்து எடிட்டர், படத்தொகுப்பாளர். ஏக்கம் தான் சொல்லிட்டேனே, தங்கப்பாண்டி இரா தங்கப்பாண்டி டெபியூ ஃபிலிம். நல்ல கிராமத்து கதை எடுத்து ஒரு அற்புதமாக கொடுத்துருக்கு. ஆமாம், மாடர்ன் கொடை விழானா மாடர்னாக ஏதோ ஒரு கொடை விழா இல்லை, மாடசாமிக்கான கொடை விழா, கிராமத்து கொடை விழா. ஆமாம், மாடர்ன் கொடை விழா இன்றைய மாடர்ன் மனிதர்களையும் கவரும். ஏன்னா முக்கால்வாசி பேர் கிராமத்துலேருந்து இருந்தவங்க தானே. ஓகேவா, அந்த லெவலில் இருக்குது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.